ஆக்சுவலி இறைவி பண்ணுறப்போ எனக்கு வந்து எஸ் ஜே சூர்யா சாரை ஒரு டிரெக்டராகவும் ஆக்டராகவும் ரொம்ப பிடிக்கும். பட் இறைவி அப்போ நான் போய் பேசும்போதே வந்து சொன்னேன், சார் நீங்கள் இது வரைக்கும் நடித்த மாதிரி நடிக்கக்கூடாது சார், இதில் நீங்கள் வந்து நீங்களாக இருங்க. நான் அவர் வந்து மோர் ஆஃப் அவர்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அவர்கிட்ட ஒரு கேஷுவலாக பேசுறது இருக்கும். ஸோ இறைவியோட அருள் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அவரோட பாடி லாங்குவேஜ் இதை வச்சு தான் பண்ணது. பட் இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர். ஐ மீன் அவர் வந்து லவுடர் ஃபில்ம்ஸ் பண்ணுவார், ரொம்ப சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இறைவியில் கொடுத்துருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியில் வந்து பயங்கரமாக அடித்து பிரிச்சுட்டாரு. ஸோ இது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் போகும்போது நான் அந்த கதையை சொல்லும் போது இதுலேயும் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் தான். ஆக்சுவலி இறைவிலையும் அருள் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர், இதுலேயும் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர்னு சொன்னப்போ ஃபர்ஸ்ட் அவர் வந்து, சார் ஏன் சார் திரும்ப என்ன கொண்டு வரதெல்லாம் டேரக்டர் கேரக்டராகவே கொண்டு வரீங்க, நான் வந்து அதை மறக்கடிச்சு நான் ஒரு ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். சார் நீங்கள் ஆக்டர்னு எப்போவோ ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் டேரக்டர்னு எப்போவோ ப்ரூவ் பண்ணீங்க. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் அவர் உள்ளே கொண்டு வந்தோம். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் திஸ் வில் பி லைக் சம்திங் வெரி வெரி சட்டில் அண்ட் வெரி நியூ ஃபார் ஹிம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக அதான் சொல்கிறேன், இறைவியில் பார்த்ததை விட வந்து இப்போ மோர் அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது அவருக்கு. அந்த ஆக்டிங்கில் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள நிறையா யோசிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நிறையா கேள்வியும் கேட்பார். நம்மளை ஒரு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேள்வி கேட்பார். முடிஞ்ச வரைக்கும் நானும் பதில் சொல்லுவேன். அதுக்கப்புறமேட்டு இல்லை சார் ஏதோ ஒன்று பண்ணுங்க சார் இந்த மாதிரி சொல்லி. மாஸ்டர் மாஸ்டர் இது உங்களுக்கு தான் கொஸ்டின். நீங்கள் வந்து சொன்னீங்க 20 கோடி படம் விட்டுட்டனால 100 கோடி கிடைச்சது. நீங்கள் 100 கோடி படம் பண்ணுறீங்க. இனிமேல் நீங்கள் படம் பண்ணுறது எல்லாமே 100 கோடி படமாக இருக்குமா, இல்லை கம்மி படமாக இருக்குமா, கம்மி பட்ஜெட் படமா? ஏன் அது ஒரு 200 கோடியே கூட மாட்டோம், ஏன் கீழே போகணும்? 1000 கோடி போகலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ட்ரை பண்ணுவோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாமே பெரிய படம் பண்ணணுன்னு தான் இல்லை, ஒரு 20 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல கதை கிடைச்சா கூட நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏற்கனவே 2 டேரக்டர் கூட தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் ஒரு டேரக்டர். கண்டிப்பாக வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்க, ஸ்டேஜ்லேயே சொன்னீங்க எல்லா விஷயமே வந்து நடந்ததுன்ட்டு. ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது சொல்லுங்களேன். இல்லை ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அவர் வேணான்னு வாங்க, நீங்கள் வேணும்னு இருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பார். அவர் தான் சொன்னார் காலாட்டிக்கினே வந்து பதில் சொல்லுவாருன்ட்டு. நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த நேரத்தில்? டைரக்ஷனில் பண்ணால் பரவாயில்ல, என் டான்ஸ்லேயே காலை விட்டாருங்க அவர். டைரக்ஷனில் நம்ம போய் பேசுறதுன்றது ஓகே, அவர் டைரக்ஷனு அது நம்ம பண்ணக்கூடாது. அது ஏன்னா நான் டைரக்ஷன் பண்ணும்போது யாராவது வந்து பேசினா தப்பா நம்மளுக்கே ஃபீல் ஆகும். சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது போய் நான் சொல்லும்போது தப்பாக இருக்கலாம், அது அவர் வந்து வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் டான்ஸில் விடுவாங்க. அப்படி பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஒரு மூமெண்ட் காமிப்பார், நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மானிட்டரில் இப்படி தான் உட்காந்துருப்பார், கால் ஆடிக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், சரி டைரக்டருக்கு இந்த பாடி லாங்குவேஜ் பழசாக இருக்குமா புதுசாக இருக்குமா, ஏன்னா நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி வச்சா மாஸ்டர் இது கொஞ்சம் வேறு மாற்றினா நல்லா இருக்குமே. நிறைய தடவை மைக்கில் சொல்லியிருக்காரு, மைக்கில் எல்லோரும் முன்னாடி எதுக்கு அசிங்கப்படுவானே, இப்போ எதிர்க்கவே அவர்கிட்ட ஆடி காமிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து நின்று அவர் முன்னாடி ஆடி காப்பேன். சரி ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து நின்று ஆடி காமிக்கிறாரு, ஒரு ஹீரோ எழுந்து நிற்கலாம், அதெல்லாம் இருக்காது. அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்ப்பார். நான் வந்து ஒரு மூமெண்ட்லாம் அப்படிலாம் போட்டு காமிச்சோன்னு அவர் சொல்லுவார், ரைட்டு பின்னாடி போடுங்க அப்படின்னாரு. சார் என்ன ரைட்டில் பின்னாடி போடுங்க, லெஃப்டில் கை பேக் போடுங்க, இப்போ இடுப்பு பண்ணுங்க. சரிங்க சார் இடுப்பு பண்ணுறேன் சார். அப்புறம் சார் இது பண்ணுங்க போதும், தேங்க்யூ சார். நம்ம என்ன பண்ணுறது? ஸோ கார்த்திக் சுப்பராஜ் சார்கிட்ட நம்ம வந்தோமா, நமக்குள்ளே இருக்கிற அந்த டைரக்டர் டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டா ஒரு புது ராகவா லாரன்ஸ். அது பண்ணதால தான் நான் இப்போ புதுசாக தெரியுறேன், இல்லைன்னா நான் பழசாவே தெரிஞ்சிருப்பேன். ஸோ கார்த்திக் சுப்பராஜ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள். ஏதோ லாரன்ஸ் உட்காந்தாராம், கார்த்திக் சுப்பராஜ் எழுந்து கூட நிக்கலையான்னு கோத்து விட்டுறாதீங்க. அதுதான் அவர் வந்து ஏதோ நான் வந்து எதிர்த்து நீங்கள் என்னன்னா, இவர் வந்து பயங்கரமான டான்ஸர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் பண்ணும்போது நான் எஸ்பெஷலி என்ன சொன்னேன்னா, சாங் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப என்ன தோணுச்சுன்னா, அவர் வந்து ஒரு லாரன்ஸ் சார் டான்ஸ் ஆடுறாருன்ற மாதிரி தெரியக்கூடாது. இது வந்து அந்த கேரக்டர், அவர் ஒரு கேங்ஸ்டர் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஆட மாட்டார். ஸோ அந்த கேரக்டராக ஆடணுன்றது தான் நான் வந்து கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டரும் அவங்களும் ஒரு ஸ்டெப்பு போடப்போ வந்து அதில் டிப்பிக்கலாக எனக்கு லாரன்ஸ் சார் தெரிஞ்சார். லாரன்ஸ் சாரோட பயங்கரமான மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து போது நான் சொன்னேன், இவ்வளோ ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாதுங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்தார். வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு தான் சொன்னார், இதில் என்ன சார் ப்ரொஃபஷனலாக தெரியுது உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் அந்த காலை மட்டும் அடி வச்சுன்னா கொஞ்சம் அது அப்படி இவ்வளோ தான் சொன்னேன் நான். ஆனால் அது வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரியலைஸே ஆகலை. அதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் ஒரு நாள் சொன்னார்னு நினைக்கிறேன்,
ஏங்க அவர் எவ்வளவு பெரிய டான்ஸ் மாஸ்டர், அவருக்கு என்ன ஸ்டெப்ஸ்ல கரெக்ஷன் சொல்றீங்க? நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ஷன் சொல்லுங்க, நான் அந்த கேரக்டர் எப்படி ஆடுன்னு சொன்னேன். அதுதான் சார், வேற எதுவும் இல்ல. இல்ல நான் இங்க இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன், சாரி. இல்ல அது வந்து தப்பே இல்லை. நான் சொல்றேன், அவர் ஒரு டைரக்டரோட இந்த படம் நீங்க பாருங்க. நான் எதுவுமே இந்த படத்தை பத்தி நான் பாருங்க, டைரக்டரை பத்தி பேசுறேன், எஸ்டி சூர்யா சாரை பத்தி பேசுறேன், டெக்னீஷியன்ஸை பத்தி பேசுறேன். இந்த படத்தை பத்தி நீங்க பார்த்து சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கிறதால தான் டைரக்டர் சீட்ல உட்காந்துருக்கிறவங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா தலையாட்டிக்கிறது, இன்னொருத்தர் வந்து சொல்றாங்கன்னா அதை மாத்துறது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவர் என்ன எழுதுறாரோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்காரு. அந்த கான்ஃபிடென்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குற சாங்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் எத்தனை தடவை காலாட்டுங்க, எத்தனை தடவை வந்து நிற்கிறேன், அடுத்த படம் நம்ம அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு வந்து நேரே பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் கேட்டது நல்ல விஷயம். நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே, என்னை பார்க்க வந்து ஒரு ரசிகர் ஆக்ஷனில் இறந்தாரா இல்லையா சொல்லுங்க. நம்ம வீட்டில் போய் அழுதமா இல்லையா? எஸ். அப்படி இருக்கும்போது என்ன பார்க்க நீங்க வராதீங்க. நீங்க ஆல்ரெடி நிறைய பண்றீங்க எனக்காக, நான் உங்களை பார்க்க வரேன். உங்க ஊருக்கு வந்து நான் ஸ்டில்ஸ் கொடுக்குறேன், நீங்க என்ன பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல புக் பண்ணலாம். நான் அங்க வந்து நான் என் கார் செலவு பண்ணி வந்து உங்களை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டில் கொடுத்துட்டு போறேன். நீங்க ஆடியோ ரிலீஸுக்கு வந்து கை தட்டணும். நீங்க கை தட்டினாதான் நான் மாஸ் காமிக்கணும். உங்க மாசை வச்சுதான் நான் பணம் சம்பாதிக்கணும். அப்படிலாம் எனக்கு தேவையே இல்லை. உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம். உங்க டைம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஹீரோவா ஆனாதான் எனக்கு சந்தோஷம். நீங்க உழைச்சி நீங்க உங்க குடும்பத்தை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமா தவிர, உங்க குடும்பத்தை விட்டுட்டு இங்க பாருங்க, மண்டே அது உங்களுக்கு கண்டிப்பா வேலை வந்திருக்கும். இதை கெடுத்தது யாரு? நான் தான். ஆனா எனக்கு இங்க கைத்தட்டல் வருது. கைத்தட்டல் வந்தாலும் வரலனாலும் எனக்கு பணம் நல்லா இருக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். ஆனா என்ன வாழ வைக்கிற நீங்க உங்க பணத்தை இழந்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்க வரவே வேணாம். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன தேடி வர வேணாம். தெய்வத்தை தேடி கோவிலுக்கு பக்தம் போன மாதிரி நான் உங்களை தேடி வருவேன். நீங்க என்ன வாழ வைக்கிறோம் தெய்வம். ஓகேவா? சோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஆணவமா சொல்ல நான், நீங்க எனக்கு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம் இதெல்லாம் சொல்ல பரவாயில்ல. என்னுடைய கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் கைத்தட்டல் இல்லைனாலும் பரவாயில்ல, சைலண்டா நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்னுடைய படம் பேசும், என்னுடைய மனசு பேசும். நம்மள உறவு தூரம் இருந்தாலும் பேசப்படும். அது ஒரு ஒரு டைம் இருக்குங்க. நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது உழைச்ச நேரமெல்லாம் வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம 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 இடத்துக்கு ட்ரெயின் வர மாதிரி, நம்ம நிக்கிற பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வர மாதிரி, அது வரும்போது நம்ம ரெடியா இருந்தோம்னா ஏறிக்கலாம். எல்லா நேரம் ட்ரெயின் வராது. அது மாதிரி சம்டைம்ஸ் இறைவன் நம்ம வீட்டுல கெஸ்டா வந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுல போய் கெஸ்டா போவாரு. அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது, நல்ல விஷயங்கள் தேடி வருது. நானே அத ஏதோ ஒரு காரணத்தான தள்ளி போனா கூட அது என்னைய தேடி பிடிச்சிருது. இப்ப டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படைப்பு, ஒரு நல்ல தாட் ஒண்ணு வந்துச்சுன்னா அதுவாவே அந்த ஆளுங்களை சூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் இல்லையா? அது உண்மை. ஆக்சுவலா அது வார்த்தை மட்டும் இல்லை, அந்த அந்த நினைவுகளுக்கு, அந்த தாட்டுக்கு. இப்போ எவ்வளவு சின்சியரா சார் அந்த ஒரு பெண் எடுத்து அந்த கதையை எழுதுறாரோ, அந்த எவ்வளவு போக்கஸ்டா அதை எழுதுறாரோ, அந்த சின்சியாரிட்டி தான் அதுக்குண்டான ஆளுங்களை அதுவாகவே சூஸ் பண்ணிக்குது. அப்போ அந்த டைம்ல நம்ம சின்சியரா உட்காந்து ரெடியா இருக்கும்போது அது சிங்க் ஆயிக்குது. அவ்வளவுதானே வழிய. எத்தனை தொடர்ந்து இங்க வெற்றி கொடுத்ததும் யாரும் கிடையாது, தொடர்ந்து ஃபிளாப் கொடுத்ததும் யாரும் கிடையாது. ஓகே, அதனால இன்னைக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது. நன்றி. இல்லை, நான் எப்பவுமே இந்த ஒர்க் பண்ற ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே சஜஷன்ஸ்க்கு ஓப்பனாக தான் இருப்பேன். ஸோ இவங்க ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து 2 பேரும் இண்டிவிஜுவலாக 2 பேர்கிட்டயுமே இந்த ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணி செஷன் உட்காந்துருக்கும் போது அவங்க சஜஷன்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ பட் என்னன்னா அவங்க சொல்ற இன்சிடென்ட்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல சில சேஞ்சஸ் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்குவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன, இவங்க இல்லைன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் 2 பேருமே சீனியர் டைரக்டர்ஸ்ல, பிஃபோர் ஆக்டிங் தேர் ஆல் லைக் பிக் டைரக்டர்ஸ்ன்றனால கொஞ்சம் இல்லைன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு பாயிண்ட்ல நானே சொல்றேன் சார், ஆனா சார் விட்டுருங்க சார். அது நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அது நீங்க எங்களோட இருந்திருந்தா அந்த காமெடி அனுபவிக்க முடியும். மாஸ்டர் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கிறத விட நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன்.
ஒரு ஒரு அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி போச்சுங்க. அது ரொம்ப சந்தோஷமா போச்சு. அந்த 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 தாண்டிக்குடி மலையும் அந்த கிளைமேட்டும், அது ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பி போகிறதும், அப்படியே அந்த பாதையில் போகிறதும், அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அருமையான ஒரு ஃபேமிலியான ஒரு உணர்வாக அது இருந்துச்சு. ஒரு படம் அப்படின்றது நம்ம அனுபவிச்சு பண்ணணும் ஃபர்ஸ்ட். அந்த அனுபவிச்சு பண்ணோம். அது வந்து கண்டிப்பா அப்போதான் மற்றவங்களும் அதை அனுபவிக்க முடியும் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அது ஸோ மாஸ்டர் அது வந்து நாங்க ஒரு ஃபன்னா பேசிக்குவோம் அதுல. பட் என்ன அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் இருக்க ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா, ஹி கிரியேட்ஸ் அன் ஆரா. அந்த ஸ்பாட் முழுக்க ஒரு ஆரா வந்து கிரியேட் பண்ணுவார். அப்போ அந்த ஆரா வந்து நம்மளை வந்து நம்ம வேலையை சரியாக செய்ய வைக்கும். அதுதான் அதோடைய. ஒரு சில பேர் நடிச்சு காட்டி நடிக்க சொல்லுவாங்க. இப்போ சார் வந்து நடிச்சு காட்டி பண்ண மாட்டார். நானே கேட்பேன், சார் நடிச்சு காட்டுங்க சார் அப்படின்னா, பண்ணுங்க சார், பண்ணுங்க 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 அப்படி அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு போவார் நம்மள. அந்த மாதிரி ஹி கிரியேட்ஸ் அன் ஆரா. அந்த நம்ம அந்த இடத்துக்கு போகும்போதே நம்ம அவர் முகத்திலே தெரியும், இவருக்கு வந்து இப்படி நடிச்சா பிடிக்காது, இப்படி நடிச்சா பிடிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நானும் மாஸ்டரும் அடுத்து அந்த மாதிரி மாறிக்கிட்டே போவோம். மாஸ்டர்ஜி நம்ம இப்படி போனா மாஸ்டருக்கு சாருக்கு பிடிக்காது, நம்ம இப்படியே போயிடலாம் அப்படி எல்லாம் போவோம். நாங்க என்ஜாய் பண்றது நீங்க என்ஜாய் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல இது வந்து ஏன்னா பேசிக்கலி இது சொல்ற மாதிரி ஒரு இது ஒரு பிரான்சைஸ் தான். அதாவது வந்து சோல் ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது அந்த ஜிகர்தண்டாவோட அந்த அந்த கதையோட அந்த அந்த சோல் இருக்கும். அதாவது வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரைம் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு கேங்ஸ்டரும், ஒரு ஆர்ட் வேர்ல்ட்ல இருந்து வர ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஃபில்ம் மேக்கரும் ஒரு இடத்துல சேர்றாங்க. சேரும் போது அந்த ஆர்ட் வந்து அவங்க லைஃப் எப்படி மாத்துது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு அந்த கருதான் இந்த படத்துலயும் இருக்கு. பட் ஆனால் டோட்டலா இதுக்கும் அந்த ஜிகர்தண்டால இருக்க கேரக்டர்ஸ்க்கும் வேர்ல்டுக்கும் ஒரு ஒரு ரிலேஷன் கிடையாது. பட் இந்த சோல் மட்டும் தான் இந்த படத்துல இருக்கும். பட் இது மதுரையில் நடக்கிற அதே மதுரையில் நடக்கிறது. பட் ஆனால் பீரியட்ல நடக்குது. ஒரு 1975ல நடக்கிற மாதிரி ஒரு ஒரு கதை. ஸோ அதனாலதான் அந்த விஷயம். அந்த இனிமேல் தான் வந்து இன்னையில தான் நாங்கள் அந்த ப்ரொமோஷன் இதே ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டீசர் இந்த இதுதான் வச்சிருக்கோம். ஸோ இனிமேல் தான் வந்து மற்ற கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லாம் தனித்தனியாக நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் போஸ்டர்ஸ் மாதிரிலாம் இந்த கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதனால தான் மற்றவங்க எல்லாரோட லுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒன்றுனா ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி வச்சிருக்கோம். அதனால தான் அந்த ஹீரோயின் நிமிஷா அவர்களோட போட்டோ இன்னும் வரல. பட் இட் வில் சூன் பி இந்த ப்ரொமோஷன் இருக்கு. லாரன்ஸ் சார் எஸ்பெஷலி வந்து அவரோட எனக்கு வந்து அவர்கிட்ட அவர் அவர் நிறைய அவருக்கு காஞ்சனா சீரீஸ் மற்ற எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு வந்து ஒரு சரண் சார் படத்துல வந்து ஒரு கேரக்டர் பார்த்தேன் ரெஸ்டன்ல வந்து ஒரு ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு வியர்ட் ஒரு ஒரு வில்லனிக்காக தான் ஒன்று பண்ணியிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்ப பார்த்தப்பே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு அவர் நான் சொல்ற மாதிரி 2015 இருந்து பேசிட்டு இருக்கோம் படம் பண்ணலாம். அப்ப சொல்லும் போதே வந்து எனக்கு வந்து அவர் வந்து ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டர்ல அவரோட வாழ்ல ஒன்று பண்ணணும் தான் சொல்லுவோம். சார் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஆரா அந்த கலர் அப்படின்றத வந்து நான் வந்து இதுல அதனாலதான் சொன்னேன் நான் இந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ நானும் பெருசாரும் போய் நாங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் அந்த டீசர் ஷூட் அப்போ போகும்போது பார்த்தா ஃபுல் மேக்கப்ல இருந்தாரு சார். ஃபுல் அப்போ நான் போய் பார்த்துட்டு என்னால ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்னால என்னால பெருசு சொல்ல முடியல. நான் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் திருசாரை கூப்பிட்டேன். சார் வாங்க சார் நீங்க வந்து சொல்லுங்க சார். நான் வந்து நம்ம மெயினே வந்து இந்த கலர் வேணும் சார் அதுக்கு அப்படின்னா அவர் திருசார் வந்தாரு. திருசார் வந்து பார்த்துட்டு அவருமே வந்து ஒரு பாலிஷ்டா சொல்லுன்ற மாதிரி, சார் என்ன சார் உங்க டைமண்ட் கலர் சார், உங்க கலர் தான் சார் உங்களோட இது, ஏன் சார் மேக்கப் ரிமூவ் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டே வந்தோம். ஸோ லாரன்ஸ் சாரோட அந்த விஷயம் அதாவது வந்து வாட் எவர் டன் பிஃபோர்ன்றதை வந்து நான் பார்க்கவே இல்லை. பட் அவரோட அந்த பர்சனாலிட்டிக்கும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸுக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப கரெக்டா இருக்குன்றது தோணுச்சு. அண்ட் எஸ் ஜே சூர்யா சார், ஐ திங்க் he can do any role. I mean, he can be a villain, he can be a comedian, he can be a hero, he can do anything. ஸோ அதனால வந்து இந்த ரோல் எஸ்பெஷலி நான் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்ச உடனே லாரன்ஸ் சார் இந்த கேரக்டர் பண்றாருன்னு சொன்னோடனே எனக்கு எஸ் ஜே சார் தோணுச்சு. ஒரு நடுவில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து அவர் வந்து ஏன்னா வந்து இல்ல சார் நான் திரும்ப டைரக்டர் ரோல் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாரு. அப்புறம் நானும் நிறைய பேர் வேற நிறைய கேஸ்டிங்லாம் யோசிச்சோம். அப்புறம் நான் ஒரு நாள் கார்த்திகேயன் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ ஆனா அவர் தான் கரெக்டா இருப்பான்னு தோணுது, ஆனா அவர் பண்ண மாட்டாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவர் இழுத்துட்டு வாங்கன்னு ஏதோ என்ன அவர் போய் என்ன பேசினாருன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் பண்றேன் சார்னாரு. அப்புறம் தான் எனக்கு ஹாப்பி ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு இட் வாஸ் சூப்பர். அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எஸ்பெஷலி இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த
there are a lot of good performers. லாரன்ஸ் சார், விஜய் சார் தவிர்த்து நிமிஷா வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அவங்களுக்கு இந்த ரோலுமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிமிஷா அண்ட் நவீன் சந்திரா அப்படின்னு தெலுங்கு தென் லாட் ஆஃப் தெலுங்கு, அவர் வந்து இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஷைன் டாம் சாக்கோ பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அப்புறம் சஞ்சனா, அப்புறம் இளவரசு சார், அப்புறம் விதுன்னு ஒரு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கான். சத்யன் சார், அவரோட ஹியூமர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சத்யன் சார் பண்ணியிருக்காரு. ஸோ கேஸ்டிங்காக இது ரொம்ப இதில் நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறது வந்து இதில் நிறையா ஃபாரஸ்ட்டில் ஒரு வில்லேஜில் ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே இருக்கிற அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து நாங்கள் வந்து நிஜமாவே அந்த ஊரில் போய் ஒரு 65 பேரை செலக்ட் பண்ணி, சூரின்னு சொல்லிட்டு ஆக்டிங் ட்ரைனர் இருக்காரு, அவர் இப்போ தலைவர் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதனால வந்து வரல. அவரை வச்சுட்டு ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 65 ஆர்டிஸ்ட்டை ட்ரெயின் பண்ணோம். அது வந்து ரொம்ப நான் ஸ்பெஷலாக ஒரு புதுதான விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் நாங்கள் அந்த இதில் ஷூட் பண்ணும்போது அவங்க வந்து அவ்வளோ ஈடுபாட்டோடையும் ஒரு ப்ரொஃபஷனலான ஆக்டர்ஸாக டெய்லி காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவங்க ட்ரைனிங்லாம் ஒரு 2 மாதம் வந்து ஷூட்டிங்கில் வந்து பர்ஃபெக்டாக நடித்தாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பயங்கர ஒரு மொமெண்ட்ரியாக பார்க்கும்போது, ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்ஸ் மொமெண்ட்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் யூ ஆல்சோ என்ஜாய். ஆக்சுவலாக 2 பேருமே நல்ல நடிகர்களாக வரணும் வந்தவங்க, அதுதான் எங்களுக்கு ஆசை. ஓகேயா? பட் எங்களை வந்து அதான் நான் சொல்லுவேன், சில மேஜிக்கை தேடி ஓடுறோம். அந்த மேஜிக் இந்த படம் ஷூட்டிங் நடந்ததுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் மார்க்கெட்லையும் கொஞ்சம் கிருதண்டாலையும் வேற லெவல் தூக்கிட்டு போயிடும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு பக்கம் தேடுறோம், ஆண்டவன் இதில் கொடுத்தாலும் கொடுப்பான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது பாதி உண்மையாயிடுச்சு, மீதி உண்மை ஆயிடும்னு நினைக்கிறேன் நான். அதனால நானும் மாஸ்டர் சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வெளியே எங்களை நாங்கள் இயக்கிக்கிறதுல இயக்கம் வேண்டாம்னு தானே இதுக்கு வரோம். எங்களை போட்டு ஏன் திருப்பி இயக்கத்துக்குள்ள தள்ளி விடுறீங்க? ஒரு நாள் அவங்க 2 பேரையும் பண்ண டார்ச்சர்ல 2 பேரும் சொன்னாங்க, அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ணி என்ன நடிக்க வைக்கிற பிளான். இது நல்லா இருக்கும். அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுங்க, நான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். ஆக்சுவலி வந்து XX எதுக்கு வச்சேன்னா, இப்போ ஜிகர்தண்டா 2 அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு செகண்ட் பார்ட், இப்போ அந்த கேரக்டரோட கண்டினியூஷன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி வரக்கூடாதுன்றக்காக. ஸோ இது வந்து ஒரு ஜிகர்தண்டாவோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல், ஒரு செகண்ட் பார்ட்னு சொல்லணும். அதே நேரத்தில் திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் சீக்வல்னு சொல்லுறதுனால அந்த XX வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு நான் அடுத்த ஒரு பார்ட் எடுத்தேன்னா அதோட டைட்டில் XXX தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோ வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 2 கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் யாருக்கு நிறையா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. அது கதையாக பார்க்கும்போது அந்த ஒரு 2 பேருக்கான கதை தானே இது. ஜிகர்தண்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசால் சேதுக்கும் அந்த கார்த்திக்ன்ற ஃபில்ம் மேக்கருக்கும் நடக்கிற ஒரு கதை. ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு கேங்ஸ்டருக்கும் ஒரு ஃபில்ம் மேக்கர் நடக்கும். சார் எஸ் சூர்யா சார், கரெக்டான பதில் சொல்லணும்னா யாரை புஷ் பண்ணுவாருன்னா, இந்த படத்துல நாங்க விழுந்து 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 நடிச்சோம், பயங்கரமா கஷ்டப்பட்டோம், எல்லாம் முடிஞ்சது. நான் இப்ப படம் பார்த்தேன், டப்பிங் பேசி முடிச்சேன். லாஸ்ட்ல எல்லாம் வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க 2 பேரும் கைத்தட்டல் வர்றதை விட கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே கார்த்திக் சுப்பராஜ்னு போடுவாங்க, அங்கதான் எல்லாம் நிறைய கை தட்டுவாங்க. இது வந்து ஒரு டைரக்டர் ஃபிலிமா இருக்கும். எண்டு பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு படம் பார்த்து முடிஞ்ச உடனே அப்பா நல்ல ஒரு டைரக்டர் கூட படம் பண்ணியிருக்கேன்பா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. இது ஒரு டைரக்டர் ஃபிலிமா முடியும்ல, லாஸ்டா ஒரு ஹீரோ ஃபிலிமா முடியுதுன்றது ஒரு மாஸ் படமா இருக்கும். ஒரு டைரக்டர் ஃபிலிமா முடியும் போது கிளாஸ் அண்ட் மாஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அது எப்பொழுதுமே அது ஒரு காலம் கடந்து நிற்கிற சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு டைம்லேயும். அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு டைம்ல பாரதிராஜா சார், ஸ்ரீதர் சார், பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், மணிரத்னம் சார், அந்த மாதிரி டைரக்டர்ஸ். இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார், வெற்றிமாறன் சார், அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ். நம்ம செல்வராம் சாரும் அந்த லிஸ்ட்ல இருந்தார். இதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து திருச்சியில் அந்த NIT காலேஜில் போய் நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார்னு சொன்னேன், அவ்வளோதான். அட்டி விட்னஸ் தட் அட்டி அவ்வளோ ரெஸ்பான்ஸ். அதான் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு மக்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ். இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நாங்களாக தெரிகிறத விட ஒரு இயக்குனருடைய படைப்பாக நாங்கள் தெரிகிறது நல்லது அப்படின்றது. அது லவ் டு பி a slave to the right peopleன்றதான் எங்களுடைய பாயிண்ட். ஒரு திறம்பட்ட ஒரு படைப்பாளிகிட்ட நம்ம வந்து ஒரு களிமண்ணா போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வர்றது வந்து அது ஒரு சுகம் சார். அது அந்த மாதிரி அதுதான் இந்த படத்தோட கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். மக்களும்
ஒரு ரெகுலரான ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வேற ஒன்று பார்ப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் எலமெண்ட் குறையாம பார்ப்பாங்க, உலக தரத்தோட பார்ப்பாங்க. அப்போ தமிழ் ஒரு தமிழனா நமக்கு ஒரு பெருமையா இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் சார். அது மாதிரியா இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த டைரக்டர், சில டைரக்டர்களுக்கு அந்த சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். இந்த கேள்விக்கு ப்ரொடியூசராக நான் பதில் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த காம்பினேஷனில் ஹீரோஸ் 2 பேருமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் டைரக்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்ந்தவர். பட் ஹீரோஸ் டைரக்டரை தள்ளி வச்சுட்டு நீங்கள் லாரன்ஸ் சாரோ இல்லை எஸ்ஜே சாரோ யார் எடுத்துக்கிட்டாலும் நான் அடுத்து சொல்லுவேன், ப்ரொமோஷன்ஸுக்கு நான் கேட்காமலே அவங்க டெய்லி கேட்டு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் 100% இறங்கி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு லாரன்ஸ் சார் அண்ட் எஸ்ஜே சூர்யா சார். இந்த படத்தில் அந்த வித்தியாசம் பார்ப்பீங்க. இது எல்லா இடத்துலையும் நடந்தால் சந்தோஷம். இந்த பாட்டோட ஸ்பேஸுமே அதான் நான் சொன்னேன். இந்த மூவில வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒருத்தர் என்ன வேணா பண்ணலாம் ஒரு இடத்துல. அது வந்து அது நீங்கள் ஒரு ஆக்டிங்காகவும் பார்க்கலாம், இல்லை அவர் லைஃப்பை வாழ்கிற மாதிரியும் பார்க்கலான்ற ஸ்பேஸ் வந்து சினிமாவில் கிரியேட் பண்ணதில்லை. நம்ம வந்து படத்தில் வந்து நடிக்கிறத பார்த்துருக்கோம், இல்லை தனியாக அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஆர்ட் ஃபார்மாக ப்ரெசென்ட் பண்ணது இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதை சார்ந்து வரக்கூடிய ஒரு சாங் இது. ஸோ நீங்கள் அந்த படத்தோட ஃப்ளோவில் பார்க்கும்போது இதுவுமே உங்களுக்கு அந்த ரா ஸ்பேஸ் தான் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். பட் அதை ஒரு கார்த்திக் சுப்ராஜ் சூப்பராக பண்ணார். ஜிகர்தண்டாவோட அந்த ஆர்ட் ஃபார்ம் எடுத்து அதை ஆம்பிளிஃபை பண்ணிட்டாரு. ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும், இப்போ ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம படம் ஜிகர்தண்டா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணோம். அந்த படத்துக்குள்ளே நம்ம ஹாப்பியாக மட்டுமே ஒர்க் பண்ணோம். படத்துக்குள்ளே அந்த ஸ்பேஸில் மட்டும்தான் இந்த படம் ஒர்க் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த ரானஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் ஒன்றா சேரும் பொழுது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வந்து ஒரு மழை பெய்யுதுன்னா மழை வந்து டபக்குன்னு பெஞ்சிடாது. கீழே இருந்து தண்ணி கடல்ல இருந்து ஆவியாகி மேலே போகணும். மேலே போது அங்கே கிளைமேட் கரெக்டாக இருந்தால் தான் க்ளவுட் ஆகும். அது க்ளவுட் ஆகாமல் ரொம்ப டார்க்காகக்குள்ளே காற்று வந்துருச்சுன்னா சின்ன தூரலோட போயிடும். அது நல்லா ஸ்ட்ராங்காக க்ளவுட் ஆகும் பொழுது காற்று வந்து அடிச்சுன்னா நல்ல மழை வரும். இதெல்லாம் எல்லாமே ஒரு தொடர் நிகழ்ச்சிகள். அந்த தொடர் நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த மேஜிக் நடக்குது. இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் படம் ஒன்றும் இது பண்ண முடியாது. ஓகேயா? அது மாதிரி இந்த தொடர் நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல நம்மளுக்கு ஆண்டவன் பிளஸ் பண்ணியிருக்கான்றது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இல்லை ஆமாம் சார், அது வந்து இப்போ இந்த கதையை களமாக செட் பண்ணும் போதே வந்து ஃபுல்லாகவே வந்து இது வந்து அந்த 70s பீரியடில் நடக்கிற மாதிரி கதைன்னு ஆயிடுச்சு. ஸோ இதில் மெயின் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 விஷயம் தான். லைக் சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் காஸ்டியூம்ஸ், இந்த 3 தான். ஸோ ஐ ஹாவ் லைக் கிரேட் டெக்னீஷியன்ஸ். திரு சார் வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் வந்து ஸ்டோரி போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இது எப்படி இருக்கும். ஏன்னா இது வந்து 75 மதுரை அப்படின்ற 75ல மதுரை எப்படி இருக்கும், மதுரையோட ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இதில் மெயின் வந்து சந்தானம் சார். ஆக்சுவலி லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு சந்தானம் சார். ஏன்னா நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சந்தானம் சார், ப்ரொடக்ஷன் டிசைன் சந்தானம் சார் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக அவர் வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸோட செட்ஸு, அந்த ஒரு வில்லேஜ் ஒரு செட் ஒன்று போட்டிருந்தோம், அதோட செட்டு எல்லாமே அவர் தான் டிசைன் பண்ணியிருந்தாரு. அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். வெரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட், வி லாஸ்ட் ஹிம். பட் அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர்ஸ் பாலசுப்ரமணியம் சார் உள்ள வந்து அவரோட சந்தானம் சாரோட டிசைன்ஸ் தான் சொன்னேன்னா வாட் ஐ ஃபெல்ட் இஸ் அவர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணார். ஸோ அடுத்த வர்றவங்ககிட்ட வந்து ஐ டோல் வெரி கிளியர்லி இந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து சந்தானம் சார் தான். அவர் பண்ண டிசைன்ஸை நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி ஓகேனா நீங்கள் உள்ளே வரலான்ற மாதிரி தான் நான் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் பேசினேன். ஸோ பாலசுப்ரமணியம் சார் கேமன் அண்ட் தென் அவரோட டிசைன்ஸ் வச்சு நாங்கள் வி கன்ஸ்ட்ரக்டட் த செட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் குமார் சாரும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் செட் ஒன்று பண்ணார். ஸோ மெயினாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த பீரியட் செட்டப் கிரியேட் பண்ணுறதுக்கு திருசாரோட ஒர்க்கு, ஆர்ட் டைரக்டர்ஸ் பாலசுப்ரமணியம் சார், குமார் சாரோட ஒர்க்கு அண்ட் காஸ்டியூம் டிசைனர் பிரவீனோட ஒர்க்கு, அந்த டோட்டலாக அந்த லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வரதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஓவராலாக அந்த விஷயம் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கப்புறம் அதை அவங்க படிச்சுட்டு அதை கிரியேட் பண்ணது வந்து அவங்களோட. என்னன்னா இது ஒரு என்ன சொல்றது, ஒரு இமேஜினரியா 75ல ஒருத்தவங்க வந்து ஒரு பேன் இண்டியா ஃபில்ம் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ அதுதான். ஸோ நான் டீசர்லேயே காமிச்சிருப்போம். ஒருத்தர் பேன் இண்டியான்னு சொல்றது வந்து இவர் வந்து பாண்டியான்னு புரிஞ்சுப்பாரு. ஸோ பாண்டியா வெஸ்டர்ன் அப்படின்றது வந்து நம்ம டிபிக்கலாக ஸ்பெகட்டி வெஸ்டர்ன்னு சொல்றோம்ல. ஸ்பெகட்டி வெஸ்டர்ன்னா இட்டாலி அந்த மாதிரி இடங்கள்ல எடுக்கப்படுற ஒரு வெஸ்டர்ன், ஒரு கௌபாய் ஃபில்ம்ஸ், அதான் ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பாண்டியா வெஸ்டர்ன் அப்படின்றது வந்து நம்ம ஊர்ல எடுக்கப்படுற ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ஒரு ஃபில்மை எடுக்கிறதுக்கு
2 பேர் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை தான் பண்றோம். ஸோ அதனால தான் கெட்ட டேக்லைன் பாண்டியா வெஸ்டர்ன். நாங்க வந்து இது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில வந்து லைக் பேரலா ஸ்டேட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ண போறோம். அண்ட் ஐ மீன் we are releasing in all states, but dubbed languages. We are dubbing in Telugu, we are dubbing in Hindi, and we are also dubbing in Kannada, Malayalam ஒன்றும் பிளான் பண்ணல. பட் மெயினாக தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் பண்ணுறோம் சார். யா பண்ணுறோம். ஸோ இந்த 2 லாங்குவேஜ் மொத்தம் 3 லாங்குவேஜில் பண்ணுறோம் சார். தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. இந்த படத்தில் அதான் ஜிகர்தண்டாவில் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட இதில் இருக்க முடியாது. ஏன்னா வந்து டோட்டலாக ஜிகர்தண்டா வந்து 2014 நடக்கிற மாதிரி கதை. இது அவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற கதை. ஸோ அதனால எடுத்துருக்கோம் சார். இது வந்து நிறைய, அதாவது மதுரையில் நிறைய ஷூட் பண்ணோம். அப்புறம் சென்னையில் அந்த செட் ஒர்க் நிறையா பண்ணியிருந்தோம், பழைய ஸ்ட்ரீட்ஸ்லாம். பட் நிறைய வந்து ஃபாரஸ்ட் லொக்கேஷன்ஸில் எடுத்திருக்கோம். அந்த ஆமாம், அவங்க வந்து அதான் சொன்னேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது வந்து அந்த அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த ஆக்டர்ஸ்லாம் வரும்போது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண இடம் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த இடத்துக்கு போனப்போ அங்கே ரோடு எதுவுமே கிடையாது. ஜீப்பே, அந்த 4 வீல் ஜீப்பே போக முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. போய் அப்புறம் முதல்ல நடந்து போய் தான் அந்த லொக்கேஷனை பார்த்தோம். அது வெறும் காடு தான். அதில் வந்து நாங்கள் வந்து செட்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு வில்லேஜ்லாம் கிரியேட் பண்ணி, அப்புறம் அதில் வந்து இந்த மக்கள் அவங்க வந்து ஆர்டிஸ்டாக இப்போ நடிக்கும் போது ஒரு 100 பேர் வருவாங்க டெய்லி. க்ரூ மெம்பர்ஸ் தவிர்த்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப ஷூட்டிங் போவாங்க. பட் அவங்களோட பேஷன் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப. அங்கே நிறைய வயசான பாட்டி தாத்தாலாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக வந்து நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப நடிச்சுள்ள அந்த ஊர் மக்களோட சப்போர்ட். ஏன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ப்ரீ ப்ரொடக்ஷனே ஒரு 2 மாதம் போச்சு, ஷூட்டிங் ஒரு 1 மாதம் பண்ணோம். பட் அந்த ஊர் வந்து ரொம்ப, அந்த மக்கள் வந்து ஸோ வெல்கமிங். அண்ட் தென் தேர் ஆல்சோ வெரி ஹாப்பி. ரொம்ப அவங்களோட படம் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு டைமாக இருந்துச்சு.